ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது ப்ரிசம்ப்டிவ் டாக்ஸேஷன். இப்போ அடுத்து பார்க்க போகிறது கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸேஷன். இவ்வளோ நம்ம போன தடவை இன்டரில் படிக்கும்போது இண்டிவிஜுவலுக்கு எவ்வளோ ஹெட்டு பார்த்தோம், சேலரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, பிஜிபிபின்னு அவ்வளோ பார்த்தோம். அதே மாதிரி நான் ரெசிடெண்ட்டுக்கும் இருக்கும்ல, அவரும் ஒரு இண்டிவிஜுவல் தானே. அப்படிங்கும்போது அவருக்குன்னு சொல்லி நம்ம அந்த ரூலையே தான் அப்ளை பண்ண போகிறோம். சேம் அந்த ஃபார்மேட்டெல்லாம் சேம். சேல் கன்சிடரேஷன் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் நெட் சேல் மைனஸ் காஸ்ட் ஆஃப் அக்விஷன் மைனஸ் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே சேம். பட் நான் ரெசிடெண்ட் அப்படிங்கிறதுனால என்ன ஆகும், அவர் ஒரு விஷயத்தை சேல் பண்ணுறாருன்னா டைரெக்டாக இந்தியன் கரன்சியில் பண்ண மாட்டார். அப்படிங்கும்போது நமக்கு இந்தியாவில் எப்படி அதை டேக்ஸ் பண்ண முடியும்? அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அவர் சேல் பண்ணுறப்ப இருக்கிற அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாலர்லனா அன்றைக்கி இருக்கிற டாலர் ரேட் என்ன, அந்த மாதிரி நம்ம இதில் கன்வெர்ட் பண்ணி பார்க்கணும். அது நார்மலாக பையிங் ரேட் செல்லிங் ரேட்டுன்னு சொல்லி பார்க்கக்கூடாது. சில இதில் ஆவரேஜை பார்க்கணும், சில இதில் டைரக்ட் ரேட்டை பார்க்கணும், சில இதில் டைரெக்டாக செல்லிங் ரேட்டை பார்க்கணும். அந்த மாதிரி பார்க்கணும். எந்தெந்த கேஸில் என்னென்ன ரேட் பார்க்கணுங்கிறதுக்குலாம் இந்த முக்கியமாக இந்த கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸேஷன் இருக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸாமில் இதில் கண்டிப்பாக சம் வரும். ஸோ நல்லா நான் நோட் பண்ணிக்கோங்க. புக் சம் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இதை முடிச்சுட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேபிட்டல் கெயின் டாக்ஸேஷனுங்கிறது போத் அப்ளிகபிள் ஃபார் நான் ரெசிடெண்ட்டுக்கும் அப்ளிகபிள் தான், ஃபாரின் கம்பெனிக்கும் அப்ளிகபிள் தான், பிரச்சனை இல்லை. ஒரு ஷேர்ஸையோ டிபென்ச்சர்ஸையோ இந்தியன் கம்பெனியோட ஷேர்ஸையோ டிபென்ச்சர்ஸையோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாருன்னா என்ன ஆகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். கன்வர்ஷன் ரேட் அதான் இங்கே நமக்கு முக்கியம். இது என்னென்னா கன்வர்ஷன் ரேட் அப்படின்னா என்னென்னா ஃபார் சேல். இப்போ ஒரு சேல் பண்ணுறாரு, என்றைக்கு வச்சுக்கலாம், இன்றைக்கி டேட்டே வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 27 வச்சுப்போம். ஓகேவா? 27/1/21 அன்னைக்கு அவர் ஒரு ஷேரை ஷேர் வேணாம், ஏதோ ஒரு ஆசெட்டை இந்தியாவுக்குள்ளே சேல் பண்ணுறாருன்னா எவ்வளோ டாலருக்கு சேல் பண்ணுறாருன்னா $1000 சேவ் பண்ணுறாரு. இப்போ டாலரில் இருக்குன்னா எப்படி நம்ம அதை இந்தியாவில் டேக்ஸ் பண்ணுறதுங்கிற டவுட்னால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த $1000 இந்தியன் கரன்சிக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். என்னைக்கு டேட்டில் பண்ணியிருக்காருன்னு பார்க்கறதுனால அன்னைக்கு 2 ரேட் இருக்கும். ஒரு ரேட்னு வந்தாலே ஒரு பையிங் ரேட் இருக்கும், ஒரு செல்லிங் ரேட் இருக்கும். அதில் என்ன ரேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆவரேஜ் எக்ஸ்சேஞ்ச் ரேட். பையிங் அண்ட் செல்லிங் இருக்கா, இப்போ பையிங் ஒரு 100 இருக்குன்னா செல்லிங் 102 இருக்குன்னா இது ரெண்டோட ஆவரேஜ் ரேட்டில் தான் எடுக்க போகிறோம். ஸோ 101 அப்படின்னு எடுக்க போகிறோம். சேலுக்கு என்னது, ஆவரேஜ் எக்ஸ்சேஞ்ச் ரேட். என்றைக்கு நடந்துச்சோ அன்னைக்கு டேட்டோட ஆவரேஜ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் தான் சேல் நடக்கும். எக்ஸ்பெண்டிச்சருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் வேறு நாளில் பண்ணியிருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் 29ஆம் பண்ணியிருக்காருன்னு வச்சுப்போம். 29ஆம் பண்ணுறாருன்னா எக்ஸ்பெண்டிச்சர் டேட் நடந்த அன்னைக்கு இருக்கிற டேட்டை எடுக்கக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சேலுக்கு சேல் நடக்கிற அன்னைக்கு இருக்கிற டேட் எடுக்கிறோம். எக்ஸ்பெண்டிச்சருக்கும் சேல் நடக்கிற அன்னைக்கு இருந்த டேட் தான் எடுக்கணும். ஏன்னா எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது எதுக்கான எக்ஸ்பெண்டிச்சர், சேல் பண்ணுறதுக்கான எக்ஸ்பெண்டிச்சர் தானே. அப்படிங்கும்போது சேல் என்றைக்கு நடந்துச்சோ அந்த டேட்டை தான் எடுத்துக்கணுமே தவிர எக்ஸ்பெண்டிச்சர் என்றைக்கு நடக்குதோ அன்றைக்கி எடுக்கக்கூடாது. ஸோ இதே ரேட் தான் வரும். சேலுக்கு என்ன ரேட் வந்துச்சோ அதே ரேட் தான் எக்ஸ்பெண்டிச்சருக்கும். ஏன்னா நம்ம அதே ரேட் தான் எடுக்கிறோம், அதே ஆவரேஜ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் தான் எடுக்கிறோம். ஸோ அதே ரேட் தான் வரப்போகுது. அடுத்து காஸ்ட் ஆஃப் அக்விஷன் சொல்லி நம்ம அந்த கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸேஷனில் மைனஸ் பண்ணியிருப்போம். அந்த இதுக்கான டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் எக்ஸ்சேஞ்ச் ரேட், அந்த டேட் ஆஃப் அக்விஷன். அந்த அசட்டை அவர் என்னைக்கு வாங்கியிருப்பாரோ அன்னைக்கு டேட்டில் இருக்கிற ஆவரேஜ் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஒரு 21ஆம் வாங்கியிருக்காருன்னு வச்சுப்போம். 21ஆம் வாங்கியிருக்காருன்னா அந்த 21ஆம் இருக்கிற ஆவரேஜ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு தான் காஸ்ட் ஆஃப் அக்விஷனுக்கான கன்வர்ஷன் ரேட். நெக்ஸ்ட்டு ரீகன்வர்ஷன். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். எதுக்காண்டி ரீகன்வெர்ட் பண்ணுறோன்னா, இப்போ சேல்லேருந்து எக்ஸ்பென்ஸை மைனஸ் பண்ணிட்டோம், நெட் சேல் வந்துடும். நெட் சேல்லேருந்து காஸ்ட் ஆஃப் அக்விஷனை மைனஸ் பண்ணிட்டோம், கேபிட்டல் கெயின்ஸ் கிடச்சிருச்சுன்னா இந்தியாவில் டேக்ஸ் பண்ணிட்டார். திரும்ப அதை அவர் கரன்சிக்கு மாற்றினா தானே அவர் நாட்டில் அதை இது பண்ண முடியும். அப்படிங்கும்போது இந்தியன் கரன்சியிலேருந்து திரும்ப அதை அவர் நாட்டு கரன்சிக்கு மாற்றுறதுக்காண்டி தான் என்ன பண்ணுறோம், ரீகன்வெர்ட் பண்ணுறோம். ரீகன்வெர்ட்னா என்ன ரேட் எடுக்கணும்னா, என்றைக்கு அவர் சேல் பண்ணியிருக்காரோ அன்னைக்கு இருக்கிற ஆவரேஜ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் கிடையாது, சேல் நடக்கிற அன்னைக்கு இருக்கிற பையிங் ரேட்டில் அதை ரீகன்வெர்ட் பண்ணுறோம். ஆவரேஜ் ரேட்டில் அதை சேல் பண்ணிவிட்டு ரீகன்வெர்ட் பண்ணுறது பையிங் ரேட்டில் ரீகன்வெர்ட் பண்ணி அவர் நாட்டு கரன்சிக்கு எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி பார்த்துக்க போகிறோம். தட்ஸ் ஆல். இதுதான் நமக்கான நான் ரெசிடெண்ட்டுக்கான கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸேஷன்.
ஆவரேஜ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் பற்றி சொல்லிட்டேன். டெலிகிராஃபிக் ட்ரான்ஸ்ஃபருங்கிற ஒரு ஜஸ்ட் ஒரு டேர்ம். என்னென்னா இந்த ரேட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ரேட்டு எக்கச்சக்கமாக ரேட் இருக்கும். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஒரு ரேட் இருக்கும், நெட்டில் போட்டால் ஒரு ரேட் வரும், இந்த வெப்சைட்டில் போனால் அப்படி ஒரு ரேட் வரும். அதெல்லாம் நமக்கு கணக்கு கிடையாது. இன்கம் டேக்ஸ் பர்பஸ்க்கு டெலிகிராஃபிக் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக என்ன ரேட் வருதோ அந்த ரேட் தான் வந்து நமக்கான பையிங் அண்ட் செல்லிங் ரேட். அதில் இருக்கிற ஆவரேஜ் தான் எடுக்கணும், அதில் இருக்கிற பையிங் தான் எடுக்கணும். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் ஆஃப் இண்டெக்ஸேஷன் சொல்லி நம்ம ஒரு பெனிஃபிட் பார்த்தோம் நம்ம கேபிட்டல் கெயின்ஸ் படிக்கிறப்ப. அந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் வந்து யூடிஐ யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியாவோட யூனிட்ஸ்க்கு மட்டும் கிடையாது. வேறு ஏதாச்சும் யூனிட்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் உண்டு. இந்த பர்டிகுலர் யூனிட்ஸ் ஆஃப் யூடிஐக்கு மட்டும் வந்து இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கிடையாது. தட்ஸ் ஆல். இதுதான் நான் ரெசிடெண்ட்டுக்கான டாக்ஸேஷன். ஒரு சின்ன சம் வந்து புக்கில் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.